இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் சீரீஸ்ல 33. If the length and the time period of an oscillating pendulum have errors of 1% and 3% respectively, then the error in the measurement of acceleration due to gravity is dash. அப்ப what is the percentage error in the length is 1%. What is the percentage error in the time is 3%. What is the percentage error in acceleration due to gravity for oscillating pendulum? அப்ப பெண்டுலம் இருந்தா நமக்கு என்னையா ஃபார்முலா? P equal to 2 pi square root of L by G. எனக்கு என்னதான் வேணும்? G தான் வேணும். G எங்க இருக்கு? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்ப ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஸோ 4 pi square L by G. இப்ப G எங்க கொண்டு வாங்க? G equal to 4 pi square L by T square. இப்ப எனக்கு இது பெர்சன்டேஜ் ஃபார்முலாவை மாற்றும் போது எனக்கு யார் தேவையில்லை? அவன் தான் தேவையில்லை. யார் தேவையில்லை? 4 pi square தேவையில்லை. அப்ப இதை மாத்துங்க. மாத்தினா எப்படி மாத்தனா? டெல்டா G by G ஈக்குவல் டு டெல்டா L by L பிளஸ் இப்ப டிவிஷன்ல T ஸ்கொயர்டு இருக்கு. அப்ப 2 இன்ட்டு டெல்டா T by T. டெல்டா L by L இஸ் 1% பிளஸ் 2 இன்ட்டு delta T by T is 3%. So 2 3s are 6, 6 plus 1 7. So 7% is the answer. Okay.